விழா மிக சிறப்பாக நமது பள்ளியில் துவங்கியுள்ளது. இதன் முதல் நிகழ்வாக தமிழ்தாய் வாழ்த்து நமது பள்ளி மாணவியர். தமிழ்தாய் வாழ்த்து. நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்கர கண்டமிது திரைக்கணமும் அது சிறந்த திராவிட திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரிசனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனகே தமிழனகே உன் சீரிழமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. ஆசிரியர் தின விழா நமது பள்ளியில் கோலாகலமாக துவங்கியுள்ளது. இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள நமது மண்டல தலைவர் ஐயா அவர்களை நமது பள்ளியின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறோம். கிளாப் பண்ணு, நம்ம சொல்லும் பொழுது கிளாப் பண்ணு. ஓகே. அடுத்ததாக நமது பிடிஏ தலைவர் ஐயா அவர்களை நமது பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். எஸ்எம்சி தலைவர் அம்மா அவர்களை நமது பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்ததாக சிஎஸ்ஐ பள்ளியினுடைய ஆசிரியரும் ரோட்டரியினுடைய பொறுப்பாளருமான மனோஜ் ஞானராஜ் அவர்களை நமது பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். ரோட்டரி கிளப் ஆஃப் ஈரோடு நார்த் விபுல் ஜெயின் சார் அவர்களை நமது பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். மிக சிறப்பான இந்த விழா அமைவதற்கு காரணமான விபுல் சார் அவர்களுக்கு நமது பள்ளியின் சார்பில் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னர்வில் கிளப் ஆஃப் ஈரோடு நார்த் விஜயலட்சுமி மேடம் அவர்களை நமது பள்ளியின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறோம். வாஸ்த் கன்சல்டன்ட் ஹீட்டல் பரத்வாஜ் அவர்களை நமது பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஈரோடு கிழக்கினுடைய பொறுப்பாளர் திரு கோவிந்தன் சார் அவர்களை நமது பள்ளியின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறோம். மற்றும் இங்கு வருகை புரிந்துள்ள ரோட்டரி கிளப் அன்பர்களுக்கும் இன்னர்வில் கிளப்பினுடைய அன்பர்களுக்கும் நமது பள்ளியின் சார்பில் நமது வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறோம். மீடியா பீப்புள் வந்திருக்காங்க, ஸ்டேஜ் ஆர்கனைஸ் பண்ணவங்க வந்திருக்காங்க, அவங்களையும் நமது பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்ததாக மாணவ செல்வங்களான உங்களையும் நமது பள்ளியின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறேன். ரொம்ப ஆர்வமாக ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட இது ஒரு குட்டி ஆனுவல் டே மாதிரி ஆயிடுச்சு. சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணணுன்னு தான் பண்ணோம். பட் ஆனால் ஒரு சின்ன ஆனுவல் டே ஃபங்க்ஷன் அளவுக்கு நல்லா கிராண்டாக இது அமைஞ்சிருச்சு. அடுத்ததாக இன்றைய விழாவினுடைய நாயகர்களான நமது பள்ளியினுடைய அனைத்து ஆசிரியர்களையும் நமது பள்ளியின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறோம். ஒரு கிளாப் பண்ண பார்க்கலாம் டீச்சர்ஸ்க்கெலாம். அனைத்து ஆசிரியர்களையும் எனது சார்பாகவும் பள்ளியின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்ததாக எஸ்எம்சி மற்றும் பிடிஏ உறுப்பினர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. அனைவரையும் நமது பள்ளியின் சார்பில் வரவேற்கிறோம். பெருமளவு இந்த விழா நடக்கிறதுக்கு அதிகமான சப்போர்ட் கொடுத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தா பெற்றோர்கள். எல்லாமே அந்த குழந்தைங்களை ரெடி பண்ணுறதுலேருந்து அவங்கள கூட்டிகிட்டு வர்ற வரைக்கும் ரொம்ப ஆர்வமாக ரெடி பண்ணி எல்லாம் அந்த ப்ரோக்ராமுக்கு தயார் பண்ணியிருக்கிறீங்க. வருகை புரிந்துள்ள அனைத்து பெற்றோர்களையும் நமது பள்ளியின் சார்பில் வருக வருக. ஆசிரியர் தின உரையும் நான் இப்போவே முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு இன்னும் நிறையா ப்ரோக்ராம் இருக்குது. இந்த ஆசிரியர் தின செலிப்ரேஷனோடு சேர்ந்து எங்களுடைய கலை திருவிழா செலிப்ரேஷனும் நடக்குது. ஸோ ஒரு நாள் வைக்கும் பொழுது ஸ்டடீஸ் பாதிக்கப்படும் அப்படிங்கிறனால எல்லா ப்ரோக்ராமும் நம்ம இன்றைக்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். அதுவும் நடக்குது. இங்கு இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் முன்னாள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை மாதிரியான ஆசிரியர்களுக்கு எது பெருமை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய கவனிக்கணும், சொல்லும்போது கவனிக்கணும். சின்ன கிளாஸ்லாம் கவனி, டே 2 1 கவனி. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில்
நல்லா படித்து முன்னேறி ஒரு பெரிய தலைவர்களாக நீங்கள் வரும் பொழுது உங்களை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுறதா எங்களுக்கு மிகப்பெரிய விருது. உங்கள்கிட்ட படித்த மாணவர்கள் வந்து இன்னும் 10 வருஷம் கழித்து நாங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பதவியில் இருக்கிறோம், நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறோம், நல்ல ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறோம், நல்ல ஒரு அரசு பணியில் இருக்கிறோம், நல்ல ஒரு ப்ரைவேட்டில் இருக்கிறோம், நிறைய சம்பாதிக்கிறோம், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறோம், இந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்லும் பொழுது தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். இந்த ஃபங்க்ஷனை விட எங்களை மகிழ்விக்கக்கூடியது உங்களுடைய முன்னேற்றம். அனைத்து மாணவர்களுடைய முன்னேற்றம் தான் எங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது. இந்த ஆசிரியர் தினம் வந்து எங்களுக்காக இருந்தாலும் எங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவ செல்வங்களான உங்களுக்கு தான். இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிறையா சாதனைகளை செஞ்சு முன்னேறணும் அப்படின்னு என்னுடைய ஆசிரியர் தின உரையில் வந்து கேட்டுக்கிறேன். இறைவனை வந்து பிரார்த்திக்கிறேன். அனைத்து மாணவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். ஆசிரியர் தின உரையாற்றுமாறு நமது மண்டல தலைவர் ஐயா அவர்களை அன்புடன் நிகழ்ச்சியினுடைய தலைவர் நமது பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரை நிகழ்த்துவதாக வருகை பெருந்துள்ள ரோட்டரி கிளப் ஆஃப் ஈரோடு நார்த்து விபுல் ஜெயின் அவர்களே, இன்னர்வில் கிளப் ஆஃப் ஈரோடு நார்த்து விஜயலட்சுமி அவர்களே, ஹிட்டல் பரத்ராஜ் அவர்களே, கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் கோவிந்தராஜ் அவர்களே, பிடிஏ தலைவர் எஸ்எம்சி பிடிஏ தலைவர் அண்ணன் பழனிசாமி அவர்களே, மேலாண்மை குழு தலைவர் ஜெனிஃபர் அவர்களே, மற்றும் வருகை புரிந்துள்ள பத்திரிகையாளர்களே, விக்டர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, நான் முதலில் கடந்த 31ஆம் தேதி அன்று பள்ளி மேலாண்மை குழு தலைவர் தேர்தல் நடைபெற்றது. அந்த தலைவர் தேர்தலில் அன்றன்னைக்கு தவிர்க்க முடியாத காரணத்தினால் நான் வர இயலவில்லை. அந்த அன்னைக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய ஜெனிஃபர் அவர்களுக்கு முதலில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் கடந்த வருடமும் அவங்க தான் தலைவராக இருந்தாங்க. மறுபடியும் மீண்டும் தலைவர் நல்லபடியில் செயல்பட்ட காரணத்தினால் மீண்டும் தலைவராக அவர் பொறுப்பேற்றிருக்கிறார். அதற்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். பெற்றோர்களோட ஆதரவோடு தலைமை ஆசிரியர் சொல்லுகிறார்கள், பெற்றோர்களுடைய முழு ஆதரவோடு தான் நம்மளுடைய பள்ளியினுடைய மேலாண்மை குழு தலைவர் தேர்தல் நடைபெற்றது என்பதை குறிப்பிடுகிறார்கள். அடுத்தபடியாக இன்றைக்கு செப்டம்பர் 5ஆம் தேதி என்று நினைத்தால் ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் தான் நம்ம சொல்ல வேண்டும். ஆசிரியர்கள் என்பது நமக்கெல்லாம் எப்படி பாடம் சொல்லி கொடுத்து இன்றைக்கு நானெல்லாம் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் ஆசிரியர் பெருமக்கள் தான். ஆசிரியர் பெருமக்கள் இப்பொழுது பெரம்ப கையில் எடுத்தாவே பெற்றோரிடத்தில் போய் மாணவ மாணவிகளும் போய் உடனே குற்றம் சொல்லிடுறாங்க. நாங்கள்லாம் தலையிலிருந்து பாதம் வரைக்கும் அடி வாங்கியிருப்போம். அடினா சாதாரண அடி இல்லை, அவ்வளவு அடியில் வாங்கி இன்றைக்கு இன்றளவுக்கு இந்த நிலைமையை எங்களுக்கெல்லாம் உருவாக்கி கொடுத்தவர்கள் ஆசிரியர் பெருமக்கள். ஒழுக்கத்தை கடைபிடிப்பதற்காக அதையும் அந்த ஆசிரியர் பெருமக்களை தான் எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள். அதுவும் நான் படித்த பள்ளிக்கூடத்தில் அருள்நெறி திருப்பணி மன்றத்தில் ஒழுக்கத்துக்காக பெயர் போற்ற பள்ளிக்கூடம். ஒழுக்கம் என்று சொன்னால் நம்முடைய ஈரோட்டில் அருள்நெறி திருப்பணி மன்றம் என்று தான் குறிப்பிடுவார்கள். அது முதல்ல ஆசிரியர் பயிற்சி பள்ளியாக இருந்தது. அதற்கு அடுத்தபடியாகத்தான் பள்ளிக்கூடமாக மாற்றினார்கள். அந்த அருள்நெறி திருப்பணி மன்றத்தில் படித்துவிட்டால் மாணவ மாணவிகளுக்கு ஒழுக்கத்தையும் குறிப்பிட்ட நேரத்திற்கு அந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு போவதற்கும் அந்த ஆசிரியர் பெருமக்கள் தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இவ்வளவு தூரம் ஆசிரியர் பெருமக்கள் நம்மளெல்லாம் ஒரு ஐஏஎஸ் ஆகவோ ஐபிஎஸ் ஆகவோ பொறியாளராகவோ மருத்துவராகவோ அதை உருவாக்குவர்கள் யார்? ஆசிரியர் பெருமக்கள். நாளைக்கு நீங்கள் கீழே உட்காந்துருக்கிறீங்க, நாளைக்கு மேடையில்
நீங்கள் வந்து பாடம் நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு உருவாகிடுவீங்க. அந்த அளவிற்கு நீங்கள் எல்லாம் படிப்பை கற்றுக்கொள்ள வேண்டும். கல்வி என்பது மிக மிக சாலச் சிறந்தது. கல்வி இல்லாட்டினாக்க இன்னைக்கு எதுவுமே நடக்காது. இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் கல்விக்காக வேண்டி மாண்புமிகு அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இன்றைக்கு பள்ளிக்காக வேண்டி பள்ளி கல்வித்துறைக்கு பல்லாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கி இன்றைக்கு சீர் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கடந்த காலத்தில் பார்த்தீங்களாக்க ஒரு வசதியுமே இருந்திருக்காது எந்த பள்ளிக்கூடத்துலையுமே. இன்றைக்கி இவ்வளவு வசதிகளை செய்து கொடுத்தவர் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஒவ்வொரு மாணவனுடைய வளர்ச்சியிலும் மாணவியுடைய வளர்ச்சியிலும் இன்னைக்கு பங்கு பெற்றிருக்கிறார். நம்மளுடைய முதலமைச்சருடைய சிந்தனை எப்படி இருந்தது என்று சொன்னால், பெரும்பாலும் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் படிக்கின்ற மாணவ மாணவிகள் காலையில் உணவு இல்லாமல் கணவனும் மனைவியும் வேலைக்கு சென்று விடுவார்கள். காலை 6 மணிக்கு அவர்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு உணவில்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு வருவார்கள். நம்ம தலைமை ஆசிரியர் அடிக்கடி நம்ம பள்ளிக்கூடத்தில் சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சியில், நான் வந்து ரொட்டியும் பண்ணும் வாங்கி வச்சுருப்பேன் சார் அப்படின்னு. எதற்காக? குழந்தைங்க வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க காலையில், அதுக்காக வேண்டி ரொட்டியும் பண்ணையும் வாங்கி வச்சு அவங்க வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி காலையில் உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்களா 7:30 மணிக்கு சூடாக சுவையாக கிச்சடி பல வகையான உங்களுக்கு சாப்பாடுகள் இன்றைக்கி கொடுக்கப்படுகிறது. ஆசிரியர் தான் சொன்னார், நாங்களே கூட ஒரு சில நேரங்களில் வீட்டில் வந்து தாமதமாக புரட்டுமாக்க நாங்களே வந்து இங்கே தான் காலை சிற்றுண்டியை சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த திட்டம் எவ்வளோ பெரிய திட்டம்! இன்றைக்கி நம்மளுடைய தமிழ்நாட்டை இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலங்களும் பின்பற்றுவதற்கு காலை சிற்றுண்டி திட்டத்தை இன்றைக்கு நிறைவேற்றுவதற்காக அனைத்து முதல்வர்களும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன் அமெரிக்காவில் கனடாவில் காலை சிற்றுண்டி திட்டத்தை தொடங்கியிருக்கார்கள். அந்த திட்டம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய முன்னோடியான திட்டத்தை கொடுத்திருக்குது என்பதை நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் நாடு முன்னேற வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். எதற்காக? இந்தியாவிலேயே தொழில்துறையில் முதன்மை மாநிலமாக வர வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கு உழைத்து கொண்டிருக்கிறார் அமெரிக்காவில். கிட்டத்தட்ட 2000 கோடி முதலீடுகளை இன்னைக்கு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் கூகுள் நிறுவனத்தில் 20 லட்சம் இளைஞர்கள் பயன்பெறுகின்ற வகையில் ஒரு திட்டத்தில் இன்னைக்கு ஒப்பந்தத்தில் முந்தானத்துக்கு கையெழுத்து போட்டிருக்கார். இது மாதிரி நிறையா விஷயங்களை நம்ம சொல்லலாம். அதனால் இன்னைக்கு ஆசிரியர்களுடைய தினவிழா, அதை அவர்களுக்கு மீண்டும் முறை அவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இப்பொழுது கூட வணக்கம். நம்மளுடைய பள்ளிக்கூடத்தில் செல்வமகள் திட்டத்தில் ஒரு 25 மாணவிகள் சேர்ந்து அதில் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். மற்றும் மீதம் இருக்கிற மாணவிகள் எல்லாம் அந்த செல்வமகள் திட்டத்தில் சேர்ந்து பயனிடுமாறு மிக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சார் அவர்களுக்கு, மண்டல தலைவர் ஐயா அவர்களுக்கு விபுல் சார் அவர்கள் மரியாதை செய்வார்கள். அடுத்ததாக இன்றைய விழாவிற்கு வருகை புரிந்துள்ள கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர் ஐயா அவர்களை ஆசிரியர் தின உரையாற்றுமாறு அன்புடன். விழாவிற்கு வருகை புரிந்துள்ள மண்டல தலைவர் PKP அண்ணன் அவர்களே மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் ஈரோடு நார்த் பிரசிடென்ட் பிபுல் ஜெயின் அவர்களே,
இன்டர்வல் கிளப் ஆஃப் ஈரோடு நார்த் விஜயலட்சுமி அக்கா அவர்களே, வசந்த் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோட்டல் பாரத்வாஜ் அவர்களே, மற்றும் இங்கு கூடியுள்ள மாணவ செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களே, அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இந்தியாவினுடைய தூண் என்றால் மாணவ செல்வங்கள் என்று சொல்வது ஏனென்றால், எதிர்காலத்தில் இந்த இந்தியாவை நீங்கள் வளமாக வளர்த்துவதற்கு நீங்கள் எல்லாம் அடியெடுத்து வைப்பதற்காகத்தான் இந்த கல்வியை நீங்கள் கற்கின்றீர்கள். உங்களுக்கு கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் உங்களிடம் எவ்வளவோ போராடி அந்த கல்வியை கற்க வைக்கின்றார்கள். அவர்களை நீங்கள் முதலில் மதிக்க வேண்டும். உங்களை பள்ளிக்கு அனுப்பி கல்வி கற்கின்ற ஏற்பாடு செய்கின்ற உங்கள் தாய் தந்தைகளை நீங்கள் மதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். நீங்கள் எல்லா பெற்றோர்களும் செய்கின்றதானே, எல்லா ஆசிரியர்களும் செய்கின்றதானே, இவர்கள் என்ன புதிதாக நமக்கு செய்கின்றார்கள் என்று ஏளனம் பேசி கொண்டிருந்த காலமெல்லாம் போய்விட்டது. குருவை மதித்தால்தான் நாம் முன்னேற்றம் அடைய முடியும், நம் தாய் தந்தையை மதித்தால்தான் முன்னேற்றம் அடைய முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எல்லாம் இந்த பள்ளி பருவத்தை தாண்டித்தான் இந்த மேடையில் நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். எத்தனையோ கஷ்டங்கள் அப்பொழுது நாங்கள் கல்விக்கு சென்ற பொழுது பள்ளிகளில் எத்தனையோ கஷ்டங்களுக்கு இடையில் தான் காலையில் எழுந்திரிச்சோன்னே தோட்டத்தில் தண்ணி கட்டிட்டு, அது மாதிரி மாடு கண்ணெல்லாம் அவுத்து கட்டிட்டு, அது மாதிரி கஷ்டப்பட்டு தான் நாங்கள் சைக்கிளில் 4-5 கிலோமீட்டர் வந்து தான் நாங்கள்லாம் பள்ளி கட்டுறோம். அந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு எதுவும் இல்லை. வீடு தேடி எல்லா வசதிகளும் உங்களுக்கு வருது. இன்றைக்கி எளிதாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கி உணவு முறைகளாகட்டும், உடைகளாகட்டும், எல்லாமே இன்றைக்கி அரசாங்கம் உங்களுக்கு இலவசமாக தந்து உதவுகின்றது. அப்படி ஒரு நல்ல அரசு தான் இப்பொழுது அமைந்திருக்கின்றது. அப்படி அமைச்சர்கள் அண்ணன் சொன்னது போல் எத்தனையோ நிதிகளை இந்த கல்விகளுடைய மாணவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஒதுக்குகின்றார்கள். அதையெல்லாம் நீங்கள் எதிர்காலத்தில் பாதுகாக்க வேண்டும். அப்படி என்றால் ஒருவன் செய்கின்ற வேலையை அவன் தெளிவாக செய்தால் அவனுடைய வாழ்க்கை தரம் உயரும் என்ற அடிப்படையில் தான் உங்களுடைய வேலை என்ன என்றால், பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் நீங்கள் கல்வியில் தரத்தை உயர்த்த வேண்டும், ஒழுக்கத்தில் தரத்தை உயர்த்த வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்வாதாரம் எதிர்காலத்தில் உங்கள் கையில் இருக்கும். நீங்கள் யாரையும் நம்பி பிழைக்கக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும். அதற்கு கல்விதான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ வந்தோம், ஸ்கூலில் சாயங்காலம் வரைக்கும் பாடத்தை படிக்கிறோம், அவ்வளோதான், ஜஸ்ட்டு பாஸ் எடுக்கிறோமா போகிறோமா அப்படின்றக்கூடாது. சாதிக்கின்ற மாணவர்களாக ஒவ்வொரு பள்ளிகளிலும் உருவாக்குகின்ற வேண்டும். அந்த அளவுக்கு மாணவர்கள் ஒரு வெறியோடு படிக்கணும். அந்த கல்வியில் முழு ஈடுபாட்டோட கல்வியை கற்றுக்கணும். அப்பொழுது தான் அந்த கல்வி மேலே அந்த ஈடுபாடுகள் உங்களுக்கு வரும் பொழுது தான் நீங்கள் முதல் மாணவனாக வகுப்பில் வர முடியும். நாங்கள் படித்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா 40-50 மார்க் எடுத்தாவே ஒரு பெரிய விஷயம். 50 எடுத்துகிட்டா வந்தால் ஃபஸ்ட் ரேங்க், அந்த மாதிரி இருக்குது. ஸ்கூல்லலாம் அந்த மாதிரி தான் இன்றைக்கெல்லாம் அந்த மாதிரியா? கல்வியில் எவ்வளோ காம்படிஷன்! இன்றைக்கி 90க்கு மேலே எடுக்கிற பசங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாதி பசங்க 90க்கு மேலே எடுக்கிறாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி கல்வியில் வந்து எல்லோரும் இன்றைக்கி கற்ற கல்வி தான் கை கொடுக்குங்கிற மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி கல்விங்கிறது ஒரு மிக அத்தியாவசிய தேவையாயிருச்சு. அதனால் நம்ம வந்தால் டைம் பாஸ் பண்ணுறோம், ஏதோ படித்தோம், +2 வரைக்கும் முடிக்கிற, காலேஜ் போகிறோம் அப்படிங்கிறது இல்லாமல் அந்த கற்ற கல்வியை வந்து நீங்கள் 100 மார்க்காக அந்த உச்சநிலையை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நீங்கள் அமைக்கணும். அது வந்து உங்களால் முடியும். நேரத்தை ஒதுக்குங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸுக்கு உதவியாக இருங்க, ஆசிரியர்களுக்கு உதவியாக இருங்க. எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்போ தான் வந்து பொது வாழ்க்கையில் ஈடுபட முடியும். இப்போ ரோட்டரி கிளப்பில் இப்போ இவங்களாம் விபுலாக பண்ணுற மாதிரி எத்தனையோ உதவிகள் இன்றைக்கி மக்கள் மத்தியில் போய் நின்று செய்கிறாங்க. உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எல்லா ஸ்கூல்களில் போய் உடை இல்லாதவங்களுக்கு உடை கொடுக்குறாங்க. நோட் புக் பேனா இல்லாதவங்களுக்கு நோட் புக் பேனா கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எத்தனையோ இன்றைக்கி ரோட்டரி கிளப் மூலயமா இன்றைக்கி உங்களையெல்லாம் தேடி வந்து உதவிக்கரம் நீட்ட தயாராக இருக்கிறாங்க. அதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கணும். அது மாதிரி பயன்படுத்தினீங்கனால்தான் உங்களுடைய குடும்பங்கள் நாளைக்கு காப்பாற்றப்பட வேண்டும். நாளைக்கு உங்களை நம்பி வரக்கூடிய மனைவிகளாகட்டும், பிள்ளைகளாகட்டும்,
அதனுடைய வாழ்வாதாரங்கள் மேம்பட வேண்டும். ஒரு குடும்பம் மேம்பட்டால் தான் நாடு மேம்படும். அப்போ நாடு முன்னேறினா தான் நம்ம வளர்ந்த நாடுங்கிறக்கே அர்த்தம். அந்த மாதிரி இன்றைக்கி மேலை நாடுகள், வளர்ந்த நாடுகள், அவருடைய கலாச்சாரங்களே இன்றைக்கெல்லாம் மாறி போயிட்டுருக்குது. நம்ம அப்படி இல்லை, வளர்ந்துக்கிட்டு வர நாடுகள். அதனால் நம்ம இன்றைக்கி இந்தியா ரொம்ப ஒரு காம்படிஷனான ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி தொழில் போட்டிகள், அந்த மாதிரி இன்றைக்கி கல்வியில் போட்டிகள், அந்த மாதிரி ஒவ்வொரு தரத்தை உயர்த்துறதுக்காக இன்றைக்கி எத்தனையோ மினிஸ்டர்ஸ் கூட்டம் போட்டு இந்த மாதிரி நம்ம நம்மளுடைய பகுதியில் யாரும் கல்வி கற்காமல் இருக்கக்கூடாது, எல்லோரும் ஸ்கூலுக்கு போகணும், எல்லோரும் நிறையா படித்து எல்லா அறிவுள்ளவங்களாக இந்த நாட்டில் எத்தனையோ டாக்டர், லாயர்ஸு, அது மாதிரி இன்ஜினியர்ஸு, அது மாதிரி சயின்டிஸ்ட்டு, இந்த மாதிரி ஐஏஎஸ், ஐபிஎஸ்ஸு, அந்த மாதிரி கலெக்டர்கள் உருவாக்கக்கூடிய ஒரு நாடு வல்லமை படைத்த நாடாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லோரும் அவருடைய பணிகள் நிறையா செஞ்சிட்ருக்காங்க. அதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக ஆசிரியர்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுடைய கல்வித்திறனை உயர்த்தி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியிலிருந்து நாங்கள் ஒரு 2000 நோட்டு குழந்தைகளுக்காக அடித்து கொடுக்குறோம். அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திட்டு கல்வித்தரத்தை உயர்த்திக்கணும். வாழ்த்துறை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சார் அவங்களுக்கு நமது மண்டல தலைவர் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குமாறு நமது பிடிஏ தலைவர் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்று பி.கே. பழனிசாமி அவர்களுக்கும் மற்றும் கொங்குநாடு தேசிய கட்சியினுடைய ஈரோடு கிழக்கு பொறுப்பாளர் திரு கோவிந்தன் அவர்களுக்கும், இன்டர் கிளப் ஈரோடு நார்த்து திருமதி விஜயலட்சுமி மேடம் அவர்களுக்கும், வசந்த் கன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட்டல் பரத்ராஜ் அவர்களுக்கும், நமது ரோட்டரி கிளப் ஈரோடு நார்த்தினுடைய விபுல் ஜெயின் அவர்களுக்கும், மற்றும் சிஎஸ்ஐ பள்ளியிலேருந்து வந்திருக்கக்கூடிய என்னோட நான் படித்த பள்ளிக்கூடங்க சிஎஸ்ஐ ஜான் சுந்தரராஜன் இருந்தார் அப்போ தலைமாசிரியாக அனைவருக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அனைவருக்கும் என்னோட முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் ஆசிரியர் தினம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு ஆசிரியராக பணிபுரிந்து இந்த நாட்டினுடைய உயர் பதவி, அதுக்கு மேலே பதவியே கிடையாது நம்ம நாட்டில். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஜனாதிபதி பதவியாக உயர்ந்தவர்கள் நமது டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவருடைய பிறந்த நாளை தான் நம்ம இன்றைக்கி ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். ஆசிரியர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சுயநலம் இல்லாத சுபரூபம். தன் அறிவுரையை பிறருக்கு அறிவுரையாக ஏற்றுவார்கள். அவர்கள் சுயநலம் இல்லாத சுயரூபமாக இருக்கிறவங்க தான் நம்ம ஆசிரியர்கள். அறிவுரையை பிறருக்கு அறிவுரையாக தருவார்கள். ஒருவனுக்கு ஒரு ஏணி தந்து திசை மாறியவனுக்கு திசை தந்து, கல்வியை தந்து, ஒழுக்கமற்றவனுக்கு ஒளியை தந்து, அவருடைய எல்லா வாழ்க்கையில் வளமாக வாழ்வதற்கு எல்லாத்துக்கும் நமக்கு செய்கிறவங்க ஆசிரியர் தான். ஆசிரியர் பெருமக்கள் நாங்கள்லாம் படிக்கும்போது எங்கள் காதை திரும்பி அடித்து உதச்சி எங்களையெல்லாம் இந்த நிலைமைக்கு கொண்டாடும் போது நாங்கள்லாம் பெரிய இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். அப்படின்னா ஆசிரியர் பெருமக்களுடைய துணை இல்லாமல் நாங்கள் இந்த வாழ்க்கையில் இந்த வெற்றியை பெற்றிருக்க முடியாது. நம்ம எல்லாம் வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்களாம் உங்களுக்கு நம்ம தலைமை ஆசிரியர்கள் நம்ம கிடைச்சிருக்க ஆசிரியர் இந்த பள்ளிக்கூடத்தை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம ஆசிரியர் பெருமக்கள்லாம் தங்களுடைய உள்ளபூர்வமான பணியை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எனக்கு சிறந்தார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய ஆசிரியர் வாழ்வில் நிச்சயமாக உங்கள் குழந்தைகள் எல்லாமே நீங்களாம் உங்கள் இந்த பள்ளியை விட்டு 8ஆம் வகுப்பு விட்டு படிக்க போகிற பிள்ளைங்க எல்லாமே ஒவ்வொருத்தரும் உங்களுடைய ஆசிரியர் பாதம் தொட்டி வணங்கி போகணும். அந்த அளவுக்கு நம்ம ஆசிரியர் பள்ளிகள், நம்ம பள்ளி நம்ம மாநகராட்சி பள்ளி சிறம்பட நடத்திட்டு இருக்காங்க. அதற்காக மீண்டும் மீண்டும் நம்ம ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றி சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்த்து, வணக்கம். தலைவர் ஐயா அவர்களுக்கு நமது பள்ளியின் ஆசிரியர் விக்டர் சார் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குமாறு மனோஜ் ஐசக் ஞானசராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இன்றைய நாளிலும் ஈரோடு மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியிலே இந்த ஆசிரியர் தின விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஈரோடு நார்த் கிளப் பிரசிடென்ட் ரொட்டேரியன் விபுல் அவர்களே,
வரவேற்பு நிகழ்ச்சி அமைந்திருக்கக்கூடிய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, இந்த விழாவிலே சிறப்பு விருந்தாக கலந்து கொண்டு நல்ல அரசு திட்டங்கள் எல்லாம் சிறப்பாக விவரித்து வாழ்த்துறை வழங்கி அமைந்திருக்கக்கூடிய மண்டல தலைவர் அவர்களே, கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர், ஈரோடு பொறுப்பாளர் அவர்களே, இப்பள்ளியுடைய பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தை தலைவர் அவர்களே, உண்மையிலேயே எனக்கு மற்ற மகிழ்ச்சி. இருபால் ஆசிரியர் பெருமக்களே, மாணவ கண்மைகளே, அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த மேடைக்கு சென்றாலும் நான் ஈரோடு சிஎஸ்சி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலே முதுகலை ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். கடந்த முறை பவானியில் ஒரு பதவியேற்பு விழாவிலே இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு வாழ்த்துறை வந்த ஒரு சிறப்பு விருந்தினர் பவானியினுடைய வட்டாட்சியர் திரு தியாகராஜன் அவர்கள், அவர் பேசும்போது சொன்னார், நான் ஈரோடு சிஎஸ்சி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தான் படித்தேன். உண்மையிலேயே பெருமையாக இருக்கிறது. ஆசிரியருக்கு இதுதான் சிறப்பு. பெரிய ஆசிரியர் தின எல்லாருக்கும் அந்த பாராட்டு, ஆசிரியர் தின அந்த பெஸ்ட் டீச்சர் அவார்ட் என்றெல்லாம் கிடைப்பதை காட்டிலும் ஒரு ஆசிரியருக்கு எது பெருமை என்று சொன்னால், தன்னிடம் படித்த மாணவன் ஒரு நல்ல நிலைக்கு வந்து பார்க்கும்போது பெற்றோரை காட்டிலும் அதிக மகிழ்வது ஆசிரியர் தான். கடந்த வாரத்தில் எனக்கு என்னுடைய பிறந்த நாள் அன்று நானே எதிர்பார்க்கவில்லை. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் என்னுடைய முன்னாள் மாணவன், கிட்டத்தட்ட 30 வருடத்துக்கு முன்னால் படித்த மாணவன் என்னுடைய ஃபோட்டோ வச்சு எனக்கு வாழ்த்து சொல்லியிருக்கான். உண்மையிலேயே அந்த எந்த பேருக்கு அது எளிமையாகாது. நான் பவானியிலே ஒரு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் மேலே ஒரு டுட்டோரியல் நடத்தி வந்தேன். அதுக்கப்புறம் தான் இங்கே ஆசிரியர் பணிக்கு வந்தேன். என்னிடம் படித்த மாணவர்கள் நம்முடைய மண்டல தலைவர் சொன்னது போல எல்லா நிலையிலும் இருக்கிறார்கள். ஆசிரியர்களாக, வழக்கறிஞர்களாக, டாக்டர்ஸாக, இன்ஜினியர்ஸாக எல்லா துறையிலும் இருக்கிறார்கள். அதுதான் நமக்கு பெருமை. ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை. 30 வருஷம் அந்த பையன் என்ன மறந்துருக்கலாம். ஆனால் என்னுடைய பிறந்த நாளில் அவனுடைய வாட்ஸ்அப்பில் என்னுடைய புகைப்படத்தை வைத்து ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான், நீங்கள் இல்லையிட்டால் நான் இந்த நன்மைக்கு வந்திருக்க முடியாது சார் என்று. அப்போ உண்மையிலேயே அந்த எங்கள் ஆசிரியர் பெருமைக்கு அதுதான் பெருமை. மாணவ கண்மைகள் நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஒரு லட்சியத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா சொன்னதை போல மாணவர்களுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கணும், ஒரு லட்சியம், கனவு இருக்கணும். எல்லாரும் கனவு இருக்கா? கண்டிப்பாக நான் பல ஸ்கூலில் கேட்டிருக்கேன். 5ஆம் கிளாஸ் இன்னைக்கு +2 மாணவன் கூட கனவு இருக்கான்னு பார்க்கலாம் சார், மார்க் வரட்டுமா. ஆனால் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நான் உண்மையிலேயே ஆசிரியரை பாராட்டுகிறேன். நல்ல அடிப்படை கல்வி, எழுத்து மற்றும் கணிதம் எல்லாத்தையும் சிறந்து வருகிறார்கள். அப்போ நீங்கள் அடிப்படை கல்வியை சிறப்பாக கற்றுக்கொண்டால் உங்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். கல்விதான் சிறந்த சொத்து. அந்த கல்வி பணியில் ஈடுபட்ட அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் நானும் ஒரு ஆசிரியர் முறையில் மனதால் வாழ்த்துகிறேன். ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இந்த மற்ற எந்த விருதுகளை காட்டிலும் ஆசிரியர்களுக்கு சிறந்த விருது என்று சொன்னால் தன்னிடம் படித்த மாணவன் ஒரு நல்ல நிலையில் இருப்பதை பிற்காலத்தில் கேட்டு அறிந்து கொள்வதுதான். இந்த பள்ளியை நான் உண்மையிலேயே பாராட்டுகிறேன். அருமையான பெற்றோர் ஆசிரியர் சங்கம் இருக்கிறது. அதில் மீண்டும் ஒரு தலைவர் 2வது முறையாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்று சொன்னால் அவர் எப்படி செயல்பட்டுவார் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே பெற்றோருடைய ஒத்துழைப்பு எந்த பள்ளிக்கு இருக்கிறதோ அந்த பள்ளி சிறப்பாக இருக்கும். நான் பவானி அரசு ஆண்கள் மேல்நிலையில் தான் படித்தேன். அங்கு ஒரு அலுமினியை கேள்விப்பட்டிருப்பீங்க, மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நிறைய காரியங்களை முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் கூட ஒரு டாய்லெட் பிளாக் வேணும்னு சொன்னாங்க. நான் கூட ஒரு 10,000 ரூபாய் அனுப்பிவிட்டேன். அந்த திறப்பிழா கூப்பிட்டார்கள் என்று சொன்னால் நான் படித்த பள்ளி இன்னைக்கு எத்தனையோ நிலைமையில் இருக்கிறோம். முன்னாள் மாணவர்கள் அந்த பள்ளிக்கு செல்வது உண்மையிலேயே பெரியமாக இருக்குது. நீங்கள் தான் இன்னைக்கு அமர்ந்து கை தட்டி கொண்டிருக்கிறீர்கள். நாளைக்கு பிற்காலத்தில் நீங்கள் பெரிய ஆட்களாக வரும் பொழுது, சமுதாயத்து உயர்ந்த நிலைக்கு வரும்போது இந்த பள்ளியை நீங்கள் மறக்கக்கூடாது. இந்த பள்ளிக்கு நீங்கள் சிறப்பு செய்ய வேண்டும். அந்த வகையில் நீங்கள் எல்லாம் சிறப்பாக செயல்படுங்க என்று உங்களை எல்லாம் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். சார் அவர்களுக்கு நமது விபுல் சார் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். மேடம் கீழே தேங்க்யூ. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குமாறு விபுல் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ஹால் எல்லா பேத்துக்குமே வணக்கம். எல்லா பேருமே எனக்கு கெஸ்ட்டு தான். பிபிகே அண்ணா, கோவிந்த் மாமா, ஏஜி சார், மற்ற மாவீர் சோப்ரா, மாவீர்ஜி கர்பாவாலா, திலீப் சோப்ரா 2 பேருமே சூப்பரான சிங்கர், தமிழில் பாடுவாங்க. கண்டிப்பாக அதை கேட்டுப்போங்க. முக்கியமாக இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் நான் ஃப்ரண்ட்டில் செய்கிற காரணம் பார்த்தீங்கன்னா, இவங்க ஹேத்தல் எந்திரிங்க,
இவங்க வந்து நல்லா உங்களுக்கு இன்றைக்கி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறாங்க வாஸ்து சாஸ்திர சார்பாக. முக்கியமாக எல்லா பேருமே கைத்தட்டி அவரை பாராட்டுங்க. ஏன்னா இன்றைக்கி ப்ரோக்ராமுக்கு முழுசாக செலவு அரௌண்ட் 15,000 to 20,000 செலவு வந்து அவங்க பண்ணுறாங்க. எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா வாஸ்து சாஸ்திரம் அவங்க பணம் வாங்குவாங்க, இவங்க செலவு பண்ணுறாங்க. ஒரே காரணம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, டீச்சருக்காக. கண்டிப்பாக இந்த மாதிரி நல்ல மனசுக்கு நாங்கள் வாழ்த்துறோம். ஸோ இன்னைக்கு குரு பிரம்மா, குரு தேவோ, குரு விஷ்ணு, பிரபபம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக சொல்லி நான் விஷயத்தை முடிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். விபுல் சார் அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு நமது பிடிஏ தலைவரை அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். விஜயலட்சுமி மேடம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துமாறு நமது பள்ளியின் ஆசிரியை மல்லிகா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வாங்கம்மா. முடிஞ்சதுங்க. இதுக்கப்புறம் கலை நிகழ்ச்சி இருக்குங்க, அவங்களோட இது ப்ரோக்ராம் இருக்குது. அப்புறம் ப்ரோக்ராம் முடிச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணி நேரம். முதல் ஆசிரியராக நமது பள்ளியினுடைய மூத்த ஆசிரியை திருமதி சுமித்ரா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஆங்கில ஆசிரியர் அடுத்ததாக எமது பள்ளியினுடைய கணித பட்டதாரி ஆசிரியை கவிதா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக தமிழ் ஆசிரியர் திருமதி திலகலட்சுமி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இப்பள்ளியின் மிக மூத்த ஆசிரியர், கிட்டத்தட்ட 30 வருஷம் சர்வீஸ் அவங்களுக்கு. பள்ளியினுடைய மூத்த ஆசிரியர், கிட்டத்தட்ட அவங்களுக்கு 30 வருஷத்துக்கு மேலே சர்வீஸ் ஆயிடுச்சு. மிக சிறப்பான ஒரு ஆசிரியர். அவருக்கு நமது பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக பேரை சொல்றதுக்கு முன்னாடியே கை தட்டுறீங்க. அன்பு தம்பி விக்டர் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். கிட்டத்தட்ட சார் வந்து 20 வருஷமாக அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்காங்க. எல்லா விஷயங்களுக்கும் எனக்கு உறுதுணையாக பள்ளியினுடைய செயல்பாடுகளாகட்டும், இது மாதிரி விழா ஏற்பாடு பண்ணுறது, எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப என்னுடைய ஒரு பிரதர் மாதிரி, என் உடன்பிறவா சகோதரர். வாழ்த்துக்கள் அவருக்கு இந்த நன்னாளில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.
அடுத்ததாக ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆசிரியர், மிக அருமையாக அவங்களுடைய வகுப்பறையை பார்த்தாவே தெரியும். ஃபுல்லாக எல்லாம் சாட்டு, ஐஸ் குச்சியிலேருந்து ஒரு அட்டையிலேருந்து எதையும் விட மாட்டாங்க. எல்லாமே வந்து ஒரு கற்பிக்கும் பொருளாக மாற்றிடுவாங்க. திருமதி மல்லிகா ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். திருமதி ஜாய்ஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நல்லா கோபமும் இருக்கும், குணமும் இருக்கும். நமது பள்ளியினுடைய நடன ஆசிரியர் திருமதி செல்வி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாழ்த்துக்கள்மா. அடுத்ததாக நமது பள்ளியின் குட்டி ஆசிரியர் பங்கஜம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஏன்னா அவங்க கடைசியா வந்தாங்க, அதனால. அடுத்ததாக நமது பள்ளியினுடைய புதிய ஆசிரியர் சண்முகப்பிரியா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக நமது வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி எப்போ வருவார் எப்போ போவார்னே தெரியாது ஓவிய ஆசிரியர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அப்படியெல்லாம் யாரையும் சொல்ல முடியாது. அடுத்ததாக கேம்ஸ் மிஸ் இன்னைக்கு வரல. நமது பள்ளியினுடைய கணித ஆசிரியை ராதா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். மாணவர்களுக்கு எண்ணையும் எழுத்தையும் போதிக்கக்கூடிய எல்கேஜி ஆசிரியர் கல்பனா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் மதிய உணவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து தரக்கூடிய அமைப்பாளர் கிரிஜா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம்.
அடுத்ததாக மிக தரமாக வந்து நமக்கு சமையல் செய்து தரக்கூடிய மெதுவா மெதுவா வாங்க மெதுவா வாங்க மெதுவா வாங்க மெதுவா மெதுவா வாங்க. அங்கே அவங்க சமையல் எப்படி இருக்கும் அப்படின்னு எங்கள் மாணவர்களை கேட்டால் தெரியும். டேய் எப்படிடா மத்தியானம் சாப்பாடு இருக்குன்னு ஒரு நாள் கேட்டேன். அதுக்கு சொன்னாங்க, நீங்கள் இன்றைக்கி அந்த சாப்பாடு சொல்கிறீங்க, நேற்று சாம்பாரை நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலையே, அவ்வளோ தூள் கிளப்பிச்சு அப்படிங்கிற கமெண்ட் அவங்ககிட்ட இருந்து வந்தது. அந்த மாதிரி ஒரு நாளும் அவங்களுடைய சமையல் ரொம்ப சிறப்பாக வந்து செஞ்சு போடுறாங்க. ஆயா அவங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஆயா. அவங்க இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க, வேறு பள்ளியிலேருந்து நம்ம பள்ளிக்கு புதுசாக வந்திருக்காங்க. தேங்க்யூ ஆயா. சரி, இருங்க இருங்க. அடுத்ததாக எஸ்எம்சி தலைவராகவும் என்னுடன் இணைந்து பணியாற்ற பள்ளிக்கூடத்தினுடைய அனைத்து செயல்பாடுகளிலும் இருக்கக்கூடிய நமது எஸ்எம்சி தலைவர் கம் டீச்சர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் மண்டல தலைவர் ஐயா அவர்களுக்கும், பெற்றோர் ஆசிரியர் தலைவர் அவர்களுக்கும், விபுல் சார் மற்றும் அவருடைய குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய ஆசிரியர் தின வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்போ யாரை பற்றி பேச போகிறேன்னு தெரியுமா? யாரு? மிஸ். நல்ல வரத்த ஒரு களவொலி எழுப்புங்க பார்க்கலாம். ஓகே ஓகே, போதும் போதும்டா கண்ணு. ஒரு இடத்துல ஒரு குடும்பத்தில் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து நம்மளை வழி நடத்துகிறாங்க இல்லைங்களா? அந்த இரண்டும் கலந்த கலவை ஆசிரியர்கள். அதுலேயும் எங்கள் தலைமை ஆசிரியர் மிக பெரிய அற்புதமானவங்க. இந்த பள்ளிக்கு கிடைச்சது மிகப்பெரிய விஷயம். எங்களுக்கு ஒரு தலைமை ஆசிரியராக வந்து எங்கள் கூட ஒரு தாயாகவும் ஒரு சகோதரியாகவும் இருந்து எங்களை வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய வழிகாட்டுதலில் தான் நாங்கள் இன்னும் அதிகமாக வந்து உற்சாகத்தோடு செயல்பட்டு இருக்கிறோம். இந்த ஆசிரியர் தினத்தில் அவங்கள நம்ம ஒரு தாயாகவும் சகோதரியாகவும் அவங்களுக்கு நாம் இந்த அன்பு பரிசை கொடுத்து அவங்க வந்து பல்லாண்டு வாழ்க என்று என்னைக்கும் இந்த ஆசிரியர் தொழிலை மென்மேலும் சிறப்படைய செய்ய எங்கள் அனைத்து ஆசிரியர்கள் சார்பாகவும் மாணவிகள் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்த நமது ரோட்டரி கிளப் ஆஃப் ஈரோடு இன் நார்த், அதில் முக்கிய நண்பர் மற்றும் அவருடைய அன்பு எப்போதுமே இந்த பள்ளியின் மீது ஒரு 15 ஆண்டுகளாக இருக்கும் நம்ம விபுல் ஜிபி அவர்களுக்கும் அவருடைய டீமுக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றிகள். அடுத்தது அவர்களோடு இணைந்து இன்னர்வில் கிளப் ஆஃப் அவங்க டீமுக்காகவும் இந்த பள்ளியின் சார்பாகவும் எஸ்எம்சி சார்பாகவும் பிடிஎம் சார்பாகவும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தது இந்த விழாவில் எங்களுக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக வந்த எங்களது மண்டல தலைவர் மற்றும் எஸ்எம்சி ஓட உறுப்பினருமாக இந்த பள்ளியின் மீது அக்கறை கொண்டு எப்பொழுதுமே அந்த பள்ளியின் வளர்ச்சியில் மிக ஈடுபாடோடு இருப்பாங்க. அவருக்கு நிறைய பணிகள் இருந்தாலும் இந்த ஆசிரியர் தினாவில் எங்களை வந்து வாழ்த்தியது எங்கள் பள்ளியின் சார்பாக அவருக்கு ஆசிரியர் சார்பாகவும் வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். அடுத்தது நமது பிடிஏ தலைவர், அவரும் அவர் ஒரு பிஸ்னஸ் மேன், இருந்தாலும் இந்த பள்ளியில் ஏதோ ஒரு விழானா அந்த பிஸ்னஸே விட்டுட்டு இங்கே வந்துடுவார். அது எவ்வளோ பெரிய விஷயம். உண்மையாலுமே ஒரு
இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அவ்வளோ ஒரு ஷெட்யூல் அந்த வச்சுட்டு அதை அந்த ப்ரோக்ராமை தள்ளி வச்சுட்டு எங்களுடைய ஆசிரியருக்காக இந்த பள்ளிக்காக என்றுமே நான் உங்களோட தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் எங்களுடைய ஆசிரியர் சார்பாக குழந்தைங்களுக்கு ஆசிரியர் சொன்ன மாதிரி எப்பொழுதுமே இந்த பள்ளியின் கதவு அவருக்கு எப்பயுமே திறந்தே இருக்கும். எந்த நேரத்தில் என்ன நினைப்பாருன்னு தெரியாது. எதாவது வேணுமான்னு நம்ம அன்னைக்கு என்ன கேட்குறோமோ அதை செய்யக்கூடிய ஒரு நல்ல குணம், அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றத நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அந்த இதில் இந்த பள்ளியும் ஆசிரியரும் நாங்கள் வந்து ரொம்ப அவருக்காக ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். ஏன்னா இந்த பள்ளியினுடைய வளர்ச்சியில் அவருடைய பங்கும் இருக்கிறது. மற்றும் கொங்கு முன்னேற்ற கழக ஈரோடு மாவட்ட தலைவர் அவர்கள் இங்கே வந்து எங்களுக்காகவும் ஒரு வாழ்த்து கூறி அந்த ஆசிரியர்களை வாழ்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மிகப்பெரிய எண்ணம். ஏன்னா நாங்கள் வந்து எப்பொழுதுமே ஏணி மாதிரி இங்கேயே இருந்துட்டு மற்றவர்களை ஏற்றி விட்டுக்கிட்டே இருப்போம். இருந்தாலும் எங்களுடைய அந்த சேவை ஆண்டவன் வந்து எங்களை தீர்மானிச்சிருக்கான், நீ இந்த வேலையை தான் செய்யணும். இது எல்லாருக்குமே கிடைக்காது. ஆசிரியர் பணி அப்படிங்கிறது எவ்வளவோ மக்கள் தொகை இருக்காங்க. அதுலேயும் ஒவ்வொரு இதுலேயும் இருந்து எங்களை தேர்ந்தெடுத்து இந்த 10 கண்மணிகள் மாதிரி எங்களுக்கு ஒரு தலைமையோடு சேர்த்து ஒரு 11 பேர் ஒரு கபடி டீம் மாதிரியோ அல்லது ஒரு கிரிக்கெட் டீம் மாதிரியோ இங்கே இருந்து நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். எப்பொழுதுமே வந்து ஒரு சிறிய விழாவாக இருந்தாலும் அதை மிகப்பெரிய விழாவாக மாற்றக்கூடிய ஒரு சக்தியும் இந்த மண்ணிற்கு, இந்த கருங்கல்பாளையம் திருநெற்காலி மண்ணிற்கு உண்டு. அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இதுக்கு எல்லாம் ஒரே காரணம் இங்கே இருக்க பெற்றோர்கள் தான். இவ்வளோ பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு இல்லை அப்படின்னா இந்த டீம் இங்கே யாருமே கிடையாது. ஏன்னா உங்களுடைய ஒத்துழைப்புனால தான் இன்றைக்கு இந்த பள்ளியினோட வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் கொண்டு இருக்காங்க. உயர்நிலை பள்ளி ஆகுவதற்காகவும் நிறைய வேலைகள் வந்து நமது மண்டல தலைவர் இங்கே மிக சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் வந்து எங்களை ஆசிரியர் தினம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு வாழ்த்துக்களுக்காக இவ்வளோ ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி எங்கள் அனைத்து ஆசிரியர்களையும் அங்கிருந்து வர வைத்து பூ தூவி அவர்களை வந்து வரவேற்ற விதமும் அந்த மேளதாளங்களோடு கொண்டு வந்த விதம் எங்களுக்கு ஒரு உண்மையாலுமே ஒரு 10 நிமிடத்துக்கு கூட வேறு மாதிரி ஒரு மனநிலையும் கூட இருந்தது. இருந்தாலும் இன்று எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களுக்கு ஒரு இது புது விதமான ஒரு நிகழ்வாக இருந்தது. எங்கள் ஆசிரியர்கள் எங்கள் குழந்தைகள் காலையில் வருவாங்க, சார் ஹாப்பி டீச்சர்ஸ் டே சார் அப்படின்னு அவங்களோட பென்சில் ஒரு பேனா அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை கொடுத்து வாழ்த்துவாங்க. இருந்தாலும் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு விழாவாக இன்று ஆசிரியர் தினத்தை அழகாக ஒரு மலர் தூவி ஒரு மேளதாளத்தோடு கொண்டு வந்த விதம் மிகச் சிறப்பாக இருந்தது. அனைத்து ஆசிரியர் சார்பாகவும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்ததாக மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சி. நிறையா ப்ரோக்ராம் நமக்கு இருக்குது. அவ்வளோ ப்ரோக்ராமையும் இப்போ நம்ம வந்து பார்க்க முடியாது. ஒரு 3 ப்ரோக்ராம் மட்டும் இப்போ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க கெஸ்ட் அவங்களெல்லாம் அனுப்பிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எல்லா ப்ரோக்ராமும் பார்க்கலாம். பேரண்ட்லாம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம அப்படியே கீழே உட்காந்துக்கலாமா? டீச்சர்ஸ் எல்லாம் வாங்கம்மா. எல்லாம் உங்களை கிஃப்டோட வர சொல்லணுமா? வேண்டாங்கிறீங்களா? சரிம்மா, எல்லாம் வச்சுட்டு வாங்க. கிஃப்டெல்லாம் வேண்டாம்மா, வச்சுட்டு நீங்கள் மட்டும் வாங்க. அங்கேயா டீச்சர்ஸ் யாராவது மிஸ் ஆயிருந்தீங்கன்னா கொஞ்சம் வாங்க. குழந்தைங்க ஆடுறதும் கவர் பண்ணுங்க. ரெண்டுமே ஃபர்ஸ்ட் வீடியோ. और एम ड्रम्स वेंडा रुक जाओ, ड्रम्स रुको, बोलने के बाद बजाना. टीचर्स एलापत में कई तटी और पाराटे टीचर्स डे के சரி 3 தடவை ஹிப் ஹிப் ஹுரேம்பே ஹிப் 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 சொல்லணும். ஹிப் ஹிப் ஹுரே, ஹிப் ஹிப் ஹுரே. ஹுரேனா வெற்றின்னு அர்த்தம். ஓகே, நீங்கள் ஹுரேன்னு சொல்ல போகிறீங்க. நான் ஹிப் ஹிப்பும்பே, நீங்கள் ஹுரேன்னு சொல்லணும். ஹிப் 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 ஹிப். ஒரு ஜோரா கை தட்டிடலாம். ட்ரம்ஸ். ஓகே, ரைட். ஆடலாம் எல்லா பேரும் குழந்தைங்க. ஓகே, பஸ் குழந்தைங்க நம்மளாம் போய் உட்காரலாம். இப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல போறாங்க லைஃப்ல. இதெல்லாம் தடுப்பி இந்த மாதிரி
இயற்கை வளங்களை பாதுகாக்கும் சங்கங்களை அமைச்சிடணும். இயற்கை வளங்களை பாதுகாக்கும் சங்கங்களை அமைச்சிடணும். கேடு தரும் செயல்கள் அனைத்தும் தடுத்து நிறுத்தி காத்திடணும். கேடு தரும் செயல்கள் அனைத்தும் தடுத்து நிறுத்தி காத்திடணும். வறட்சி என்ற பெயரினிலே காடுகளை அழிச்சு மரங்களையும் மலைகளையும் அதிகமாக உடைச்சு பூமிக்குள்ள இருப்பதையும் சுரங்கம் போட்டு சுரண்டி நெருப்பு மேல நெருப்பு வச்சு பூமி வெப்பமாச்சு. நெருப்பு மேல நெருப்பு வச்சு பூமி வெப்பமாச்சு. ஒரே நிமிஷம். ரொம்ப அழகாக இந்த ப்ரோக்ராம் நடத்துனாங்க இல்லையா, இதுக்கு மூல காரணம் மல்லிகா டீச்சர், ஜாய்ஸ் மிஸ், கல்பனா ட்ரெயினர் வந்து கல்பனா டீச்சர். அவங்க எல்லாருக்கும் ஒரு கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாம் அந்த கூடையில் அந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து எல்லாத்தையும் தேடி தேடி ஓடி வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக அவங்க பேரண்ட்ஸு. ஒருத்தர் கூட இதெல்லாம் வாங்கணுமா அப்படின்னு யாருமே சொல்லலை. என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் இருந்தோம் அப்படின்னா ஒரு டான்ஸுக்கு 2000 ரூபா 3000 ரூபான்னு வாங்குவாங்க. இது கூட எங்கள் குழந்தைக்கு செய்ய மாட்டோமாங்க டீச்சர் அப்படின்ட்டு எல்லாமே அவங்களே வாலண்டியராக வாங்கி கொடுத்தாங்க. பேரண்ட்ஸுக்கும் இதை ஏற்பாடு பண்ண மல்லிகா டீச்சர், ஜாய்ஸ் மிஸ், கல்பனா 3 பேருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஆக்சுவலி டான்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நான் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணேன் 25 இயர்ஸு. இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது எனக்கு வந்து எங்கள் ஸ்கூலில் ஆடுற மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்தளவுக்கு ஈக்குவலாக ஆடுறாங்க. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆல் அண்ட் ஹாப்பி டீச்சர்ஸ் டே டு ஆல் தி டீச்சர்ஸ். தேங்க்யூ மேம். ஆரம்பிக்கிறதா சிரமம். ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இவங்களை நிறுத்தவே முடியாது. கிட்டத்தட்ட வந்து 15 நாளாக என்னைக்கு ப்ரோக்ராம் வைக்கிறீங்க, என்னைக்கு ப்ரோக்ராம் வைக்கிறீங்கன்ட்டு நாங்கள் இந்த ஆண்டு விழாவோட டீச்சர்ஸ் டேவோடு அதை வந்து வச்சுட்டோம் அப்படின்னா அவங்களுடைய மேக்கப் பண்ணுறது, டான்ஸு எல்லாம் ஒரே நாளில் வந்துடும் அப்படிங்கிறக்காக இன்றைக்கி பிளான் பண்ணோம். இது கலை திருவிழாவும் கூட. கலை திருவிழாவும் கிட்டத்தட்ட ஒரு 20 ப்ரோக்ராம் பக்கம் இருக்குது. இந்த 3-4 நாள் கலை திருவிழா தான் நடந்துகிட்ருக்கு. பேச்சு போட்டி, திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி, பாட்டு போட்டி எல்லாமே நடந்துகிட்ருக்கு. அதில் இன்றைக்கி நடனமும் மாறுவேட போட்டியும் இன்றைக்கி. தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பர்டா, எல்லாம் அழகாக ஆடினீங்க. மேக்கப் எல்லாம் ஏஞ்சல் மாதிரி இருக்கு. அனைத்து ஆசிரியர்களுக்கு இணைய ஆசிரியர் தினம் நல்வாழ்த்துக்கள். அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயின்றி வேறொன்று ஏது. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை
அபிராமி சிவகாமி கருமாரி மகமாய் திருக்கோயில் தெய்வங்கள் நீதானம்மா. அன்னைக்கு அன்றாட அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டன் நான் தானம்மா. பொருளோடு புகழ் வேண்டும் மகதள்ள தாயே, உன் அருள் வேண்டும் எனக்கென்று அது போதுமே. அடுத்திங்க பிறப்பொன்று அமைந்தாலும் நானுந்தன் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே. அதை நீ தருவாயே. அம்மா என்றழைக்கா உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாகும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தண்ணில் தாயன்பு கிடைக்காதமா? 2 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா. 7 ஜன்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமா? உன்னாலே பிறந்தேனே, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயின்றி வேறொன்று ஏது? அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. ஒரு ஆர்கெஸ்ட்ரா இருந்த மாதிரி இருந்தது. திலீப் சார் அவங்க வந்து அவங்க ஹெல்த் இஷ்யூ இருக்குது அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த சூழ்நிலையில் ரொம்ப அழகாக பாடினாங்க. ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி இருந்தது. சார் அவர்களுக்கு நமது பள்ளியின் ஆசிரியர் விக்டர் சார் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். ஒரு சால் கொடுங்க. வைக்கலாங்க சார், ஒரு நாள் ஒரு டைம் நம்ம இது பண்ணலாங்க சார், ஏதாவது ஒரு சின்ன ப்ரோக்ராம். தேங்க்யூ சார், ரொம்ப அழகாக பாடினாங்க. தேங்க்யூ. அம்மாவோட பாட்டுக்காக எங்கே கூப்பிட்டாலும் எந்த கமிட்மெண்ட்ஸ் கிடையாது, எந்த ஃபார்மாலிட்டிஸ் கிடையாது. இந்த மைக்கு வேணும் அந்த இது எதுவுமே கிடையாது. இல்லைன்னா ஒரு சிஸ்டம் பாலம் கண்டமாலம் ശരചന്ദ്രബാലം മഹാദിത്യകാലം നഭോ നീലകായം ദൂരാവാരമായം സുപദ്മാശ്രഹായം ഭജേഹം ഭജേഹം സദാംബോധിവാസം ഗലത് പുഷ്പഹാസം ജഗത്സന്നിവാസം സതാദിത്യഭാസം ഗദാചക്രശസ്ത്രം ലസത്പീതവസ്ത്രം ഹസച്ചാരുവക്രം ഭജേഹം ഭജേഹം സദാംബോധിവാസം ഗലത്
पुष्पहासं जगत्सन्निवासं सतादित्यभासं गदाचक्रशस्त्रं लसत्पीतवस्त्रं असच्चारुवक्त्रं भजेऽहं भजेऽहं रमाकण्ठहारं श्रुतिव्रातसारं जलान्तर्विहारं धरापारहारं चिदानन्दरूपं मनोज्ञ स्वरूपं धृतानेकरूपं भजेऽहं भजेऽहं जराजन्महीनं परानन्दपीदं समातानलीनं सदैवानवीदं जगज्जन्महेतुं सुराणीककेतुं त्रिलोकैकसेतुं भजेऽहं भजेऽहं कृतां नायगानं कहादिशयानं विमुक्तेर्निदानं हरारतिमानं स्वभक्तानुकूलं जगद्वृक्षमूलं निरस्तार्थशूलं भजेऽहं भजेऽहं समस्तामरेशं द्विरेपापक्लेशं जगत्बिम्बलेशं हृदा कासदेशं सदा दिव्यदेहं विमुक्ताखिलेहं सुवैकुण्ठगेहं भजेऽहं भजेऽहं सुरालीबलिष्टं त्रिलोकीवरिष्ठं गुरोन्नागरिष्ठं स्वरूपैकनिष्ठं सदा युद्धधीरं महावीरवीरं भवाम्बोधिधीरं भजेऽहं भजेऽहं रमावामबाहं तलानग्ननागं कृदादीनयागं गदारागरागं मुनीन्द्रैः सुहितं सुरैः सम्परीतं गुणोऽङ्गैरधीतं भजेऽहं भजेऽहम् கர்நாடிக் மியூசிக் கற்றுக்குறாங்க சார். சூப்பர் சூப்பர் நம்ம இங்கே அடுத்ததாக இந்த ப்ரோக்ராமினுடைய முழு ஸ்பான்சர் நமக்கு கிஃப்ட் இதெல்லாமே வாங்கி கொடுத்தவங்க வாஸ்து கன்சல்டன்ட் ஹீட்டல் பரத்வாஜ் மேடம் அவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து வாஸ்துனா எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய வீட்டில் வந்து எப்படி வந்து நம்ம சமையல் அறை வைக்கணும், எங்கே வந்து நம்ம குளியல் அறை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு பிளான் பண்ணுறதுலேருந்து நம்ம வாஸ்து பார்த்து தான் பண்ணுவோம். அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, குழந்தைங்க வந்து எப்படி வந்து புத்தகங்களை எல்லாம் கையாண்டாங்க அப்படின்னா அவங்களுடைய படிக்கும் திறன் வந்து மேம்படும் அப்படிங்கிறத வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான வகையில் அவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. வாங்க மேடம். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். ஸோ இது வரைக்கும் ப்ரோக்ராம் எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா? ஸோ இப்போ காலையில் நான் இங்கே வரும்போது ஃபர்ஸ்ட் திங் எனக்கு வந்து மெமரியில் வந்தது வந்து நான் 2012 வந்து ஸ்கூல் முடிச்சிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே டீச்சர்ஸ் டேவாக இருக்கட்டும் இல்லை சில்ட்ரன்ஸ் டேவாக இருக்கட்டும், அந்த அமௌண்ட் ஆஃப் என்தூசியாசம், அம்மா இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு வந்து சில்ட்ரன்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ண போகிறாங்க இல்லை டீச்சர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ண போகிறாங்க, அந்த நாளைக்கு வந்து ஸ்கூலில் எந்திரிச்சிட்டு போகிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டே வேறையாக இருக்கும், ரைட்? இன்னைக்கு யாரும் அடம் பிடிக்கலையா ஸ்கூல் இன்னைக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லி? ஸோ இதுதான் ஸ்கூலில் ஒரு மெமரியான செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் இந்த சில்ட்ரன்ஸ் டே, டீச்சர்ஸ் டே, ஆனுவல் டே எல்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு இந்த மெமரிஸ், சின்ன சின்ன மெமரிஸ் தான் வந்து நம்ம முன்னாடி போய் செலிப்ரேட் பண்ணுவோம். லைக் நாங்களும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம், நாங்களும் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஐ கேன் see all my childhood memories in you. ஸோ இன்னைக்கு டீச்சர்ஸ் டே, நம்ம எதுக்காக வந்து டீச்சர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணோம்? கேன் எனிவன் டெல்?
டீச்சர்ஸ் டே வந்து டீச்சர்ஸ் டேவா செப்டம்பர் 5th எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம்? கரெக்ட். ஆனால் அது ஏன் அவங்களோட பர்த்டேவாக தான் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் ஆஸ் அ டீச்சர்ஸ் டே? ப்ளீஸ் கம் ஆன் த ஸ்டேஜ் அண்ட் ஸோ அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருந்தாங்க. நம்மளோட செகண்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஓகே, அவங்க வந்து ஒரு காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக இருந்தாங்க. ப்ரொஃபஸராக இருக்கும்போது நிறைய உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார்கிட்ட சொல்லியிருக்காங்க, சார் நாங்களும் எங்களுக்கு வந்து ஒரு ஆசையாக இருக்கும், உங்களோட பர்த்டே வந்து நான் இன்னைக்கு 5th செப்டம்பர் ஐ வாண்ட் டு வி ஆல் வாண்ட் டு செலிப்ரேட் யுவர் பர்த்டேன்னு சொல்லி. ஸோ அதுக்கு வந்து சார் என்ன சொன்னாங்கன்னா, நம்மளோட டீச்சர்ஸ் தான் வந்து நீங்கள் என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணணுன்னா யூ ஹானர் த டே டு த டீச்சர்ஸ். என்னன்னா நம்ம டீச்சர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே சொல்லி கொடுக்கறது. அம்மா ஒரு நாளைக்குன்னு எடுத்துகிட்டு பார்க்கும்போது நம்ம ஸ்கூலில் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், how much time do we spend with our teachers, how much time do we spend with our parents? நீங்களே யோசிச்சு சொல்லுங்க, நீங்கள் ஸ்கூலில் எவ்வளோ டைம் கொடுக்குறீங்க, உங்கள் அம்மா கூடயோ அப்பா கூடயோ எவ்வளோ நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? மோஸ்ட்லி உங்களோட டைம் வந்து டீச்சர்ஸ் கூட தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, கரெக்டா? ஸோ அமௌண்ட் ஆஃப் நாலேஜ் ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்கணுன்னா டீச்சர்ஸ் தான் வந்து உங்களோட லைஃப்பில் மெயின் ரோல் ப்ளே பண்ணுறத தவிர அம்மா அப்பா வந்து நெக்ஸ்ட் 3 வயசு வரைக்கும் ஊட்டி விட்டாச்சு, குளிக்க வச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சது. ஆனால் when it comes to knowledge, ABCDலேருந்து எல்லாம் சொல்லி கொடுக்கறது வந்து யாரு? நம்ம அண்ணா யாரோ சொல்லி கொடுக்குறாங்களா வீட்டில்? இப்போ உங்களுக்கு எதுவும் தெரியலனா யார்கிட்ட வந்து கேட்பீங்க? அண்ணா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ இல்லை டீச்சர்ஸ் கிட்ட வந்து கேட்பீங்க. இல்லைம்மா டீச்சருக்கு தாம்மா தெரியும், உனக்கு தெரியாதுன்னு யார் சொல்கிறீங்க? இங்கெல்லாம் ஏதோ விஷயம் உங்களுக்கு தேங்க்ஸ். ஸோ இது வந்து தான் இந்த டீச்சரோட ரோல் உங்கள் லைஃப்பில் என்ன ப்ளே ஆகுதோ தட் இஸ் வாட் ஹீ வாண்டட் டு டெல். டீச்சர்ஸ் வந்து எப்போவுமே அவங்களோட சர்வீஸ் வந்து எதுவும் மோட்டிவேஷன் இருக்காது. ஏன் ஸ்டூடெண்ட் முன்னாயிரணும் அதுதான் என்னோட மோட்டிவேஷன் தவிர வேறு எதுவுமே இருக்காது. இஸ் தேர் எனி டீச்சர்ஸ் வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க நீ எனக்கு சாக்லேட் வாங்கி கொடு அப்போ தான் நான் வந்து உனக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறேன்ட்டு யாரோ ஏதோ டீச்சர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை உங்கள் டீச்சர்ஸ் யார்கிட்ட இருக்காங்களா, ஷீ ஆஸ்க் ஃபார் திஸ் திங் அண்ட் தென் ஒன்லி ஷீ இஸ் ரெடி டு கிவ் மீ சர்வீஸ், அந்த மாதிரி யாரோ இருக்காங்களா? யாரோ சொல்லியிருக்காங்களா என் பையன் தான் முன்னாயிரவான் நீ ஃபெயில் ஆகிட்டு வந்துரு அப்படின்ட்டு யாரோ சொல்லியிருக்காங்களா? ஸோ லுக் அட் த ஹானஸ்டி, அவங்களோட சர்வீஸோட மோட்டோ பாருங்க. அந்த மாதிரி பெரிய மனசு வந்து டீச்சர்ஸ் தவிர வேற யாருக்கிட்டையும் இருக்குமா? ஸோ தட் இஸ் வாட் டாக்டர் ராதாகிருஷ்ணா வாண்டட் டு கம்யூனிகேட். ஒரு டீச்சர்ஸோட ரோல் வந்து இஸ் பிக்கஸ்ட் ரோல் இன் அவர் லைஃப் அண்ட் யூ கேன் செலிப்ரேட் திஸ் பர்த்டே ஆஸ் அ டீச்சர்ஸ் டே. So coming to the ancient science, சார் ஒரு ஸ்லோகா சொன்னாங்க தெரியுமா ஆரம்பிக்கும் போது, குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ குருர் சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. யாருக்கும் இந்த ஸ்லோகமோட மீனிங் தெரியுமா? Can anyone please elders கூட parents யாரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா இந்த ஸ்லோகோட மீனிங் என்னன்ட்டு? Just try, give a try. So number this is not based upon the religion, please sorry if it goes in the wrong way. நம்மளுக்கு 3 gods சொல்லியிருக்காங்க, பிரம்மா விஷ்ணு மகேஷ். எல்லாத்துக்கும் தெரியுமா யார் யாருன்ட்டு? பிரம்மா யாரு, விஷ்ணு யாரு, மகேஷ் யாருன்ட்டு? ப்ளீஸ் கம் ஆன் த ஸ்டேஜ். குழந்தைங்க யாருக்காவது தெரியும்னா முன்னாடி சீக்கிரமாக போய் பதிலை சொல்லலாம்.
தெரியலன்னா நோ ப்ராப்ளம் மேடம், நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஓகே, பிரம்மா யாருன்னா நம்மளோட கிரியேட்டர். நம்ம கிரியேட் ஆகி நம்ம இந்த உலகத்தில் எப்படி வந்திருக்கோம்னா பிரம்மா காட்னால வந்திருக்கோம். ஹீ இஸ் த கிரியேட்டர். ஓகே, நெக்ஸ்ட் கம்மிங் டு த விஷ்ணு. விஷ்ணு யாருன்னா நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம டெத் ஆகிற வரைக்கும் நம்மள டுவர்ட்ஸ் த ஹோல் ஜேர்னி ஹீ இஸ் ஆர் ப்ரொடெக்டர். ஏதோ ஒரு நிலத்தில் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறவர் தான் விஷ்ணு. ஸோ நம்ம ஸ்கூலில் வந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்களே, பிடி டிபார்ட்மெண்ட், அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட், நீங்கள் பார்த்துக்கோங்க, வேற என்ன ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். சேம் வே காடும் வந்து அவங்களோட டியூட்டி வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. பிரம்மா நீங்கள் வந்து உற்பத்தியே ஆக்குங்க, நீங்கள் வந்து மனுஷங்களை பிருத்திவியில் எடுத்துகிட்டு வாங்க. நெக்ஸ்ட் விஷ்ணு என்ன சொல்கிறாருன்னா, I will take care of the human beings on the earth. So இவங்கள பார்த்துக்கிறதோட டியூட்டி வந்து விஷ்ணு. And when it comes to Shiva, இப்போ யாரோ சிவானா இட்ஸ் நாட் லைக் அவங்க வந்து உன்னைய வந்து கொலை பண்ணிடுவாங்க, அப்படி இல்லை. ஸோ அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆறீங்க. ஒரு சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய புள்ள ஆறீங்க, பெரிய புள்ளையிலேருந்து கல்யாணம் ஆகி வேறு வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ அகெயின் ஒரு பிரைடாக போய் நெக்ஸ்ட் லெவலில் வந்து நீங்கள் அம்மா ஆறீங்க. ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து உங்களை லைஃபோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் யார் பார்த்துக்குவாருன்னா சிவா. அட் த எண்ட் எல்லாமே ரொம்ப எக்ஸஸாக ஆயிடுச்சுன்னா அதை யார் டிஸ்ட்ராய் பண்ணுவாங்கன்னா, ஸோ தட் இஸ் காட் சிவா. ஸோ இந்த ஸ்லோகாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, குரு வந்து இவங்க 3 பேர் விட வந்து சுப்ரீம். இப்போ என் டீச்சர் இருக்காங்கன்னா அவங்க வந்து he can be respected as much as supreme to Guru, Brahma and Vishnu. ஏன்னா ஒரு டீச்சர் தான் நம்மளுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க, கரெக்டா? அவங்க யாரும் இப்போ நீங்க சப்போஸ் ரோடு கிராஸ் பண்ணும், உங்களுக்கு யார் சொன்னா ரோடு வந்து இந்த ஸ்பீடில் தான் கிராஸ் பண்ணுன்ட்டு? there is someone, right? டீச்சர் தானே சொல்லி கொடுக்குறாங்க. மேலேருந்து காட் வந்து சொல்லியிருக்காங்களா, பையன் நீ இப்படி தான் வந்து ரோடு கிராஸ் பண்ணுன்னு சொல்லி? இல்லை. ஸோ தட் இஸ் வை காட் ஹேஸ் சென்ட் டீச்சர்ஸ் அவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட்டில். ஸோ எனி திங் அபவுட் காட் இஸ் யோர் டீச்சர். ஓகே, போரிங்காக இருக்கா? ரொம்ப பேசிட்டேன்னா எல்லோரும் கை தட்டிடலாமா? மேடம் வந்து நல்லா எனர்ஜியாக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, தமிழ் புரியுது இல்லைங்க? இல்லை இங்கிலீஷில் சொல்லட்டுமா? தமிழ் கரெக்ட் தானே? எல்லாமே புரியுது இல்லை ஓரளவுக்கு? புரியுதா இல்லை போர் ஆகுதா? ஏதோ புது விஷயம் கற்றுருக்கு. இன்னைக்கு டீச்சர்ஸ் டேனால நாலேஜ், டீச்சர் தான் நம்மளுக்கு நாலேஜ் கொடுப்பாங்க. ஸோ டீச்சர்ஸ் டே அன்னைக்கு நம்ம நாலேஜ் கெயின் பண்ணலன்னா எப்போ கெயின் பண்ணிக்குவோம்? சரி, சிறப்பாக ஒரு கைத்தட்டி அடுத்த அதை கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு நம்ம பண்ணுவோம். சீக்கிரமாக நல்லா ஜோராக கைத்தட்டுங்கப்பா எல்லா பேருமே. ஆமாம், தேங்க்யூ. அப்போ பார்த்து கைத்தட்டுங்க. ஸோ இப்போ வாஸ்துனா நம்மளோட 90% ஆஃப் த பீப்புள் இங்கே வந்து என் கூட அக்ரி பண்ணுவாங்க. வாஸ்து மட்டும் கட்டடம் கட்டும்போது, இல்லை பில்டிங் கட்டும்போது, இல்லை லேண்ட் பார்க்கும்போது மட்டும்தான் வாஸ்து வந்து யூஸ் ஆகும். வேறு எந்த விஷயத்துக்கு வாஸ்து யூஸ் ஆகாதுன்னு யார் என் கூட சொல்கிறீங்க? பட் வாஸ்து ஒரு லாஸ்ட் சயின்ஸ், சரிங்களா? we take vastu only when the time of construction ஓ இல்லை உடைக்கிறம்போ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் போகும்போது தவிர வேறு எந்த விஷயத்துக்கு நம்ம வந்து வாஸ்து வந்து யூஸ் பண்ணுறதில்ல. சப்போஸ் நான் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன், யார் வந்து என் கூட அக்ரி பண்ணுங்கன்னு சொல்கிறேன். there is a direction called north east. நார்த் ஈஸ்ட் டைரெக்ஷனில் உங்கள் வீட்டில் டாய்லெட் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் யாருக்கோ வந்து கேன்சர் அவசியமாக ஆகும். who will all agree with this? no one, right? so science சொல்லுது north is the direction of your mind. வாஸ்துவில் வந்து 16 டைரக்ஷன்ஸ் பற்றி நாங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஜென்ரலாக நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் தான் வந்து டைரக்ஷன்ஸுன்னு நம்ம யோசிப்போம். இது ஈஸ்ட்டு, சன் இங்கேருந்து வருதுன்னா இதுதான் ஈஸ்ட்டு, இதுதான் வெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனால் there are 16 டைரக்ஷன்ஸ், 16 டைரக்ஷன்ஸ் இருக்குது வாஸ்துவில்.
அண்ட் எல்லா அந்த 16 டைரக்ஷன்ஸ்க்கு ஒவ்வொரு விஷயம் இருக்குது. இட் இஸ் நாட் ஓன்லி நார்த்னா நார்த்தோட வேலை என்ன, சவுத்னா சவுத்தோட வேலை என்ன, நார்த் ஈஸ்ட் அந்த மாதிரி 16 டைரக்ஷன் இருக்குது. எல்லாத்தோட சொல்யூஷன் உங்கள் லைஃப்பில் என்ன ப்ராப்ளமோ அதோட சொல்யூஷன் வாஸ்துவில் இருக்குது. என்கிட்ட காசு இல்லை, அதுக்கு வாஸ்துவில் சொல்யூஷன் இருக்குது. என்கிட்ட ஜாப் இல்லை, அதுக்கு வாஸ்துவில் சொல்யூஷன் இருக்குது. என் ஹெல்த் நல்லா இல்லை, அதுக்காக சொல்யூஷன் இருக்குது. நான் படிப்பில் நல்லா இல்லை, அதுக்காக வாஸ்துவில் சொல்யூஷன் இருக்குது. ஸோ கம்மிங் டு த எஜுகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட போய் இன்னைக்கு கேளுங்க, அம்மா நம்ம வீட்டில் நார்த் ஈஸ்ட் டைரெக்ஷன் எங்கே இருக்குது, ஓகேயா? ஸோ நார்த் ஈஸ்ட் டைரெக்ஷனில் உட்காந்து நீங்கள் 40 days வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக படிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்கள் மைண்டில் வந்து கிளாரிட்டி வரும், உங்கள் மைண்டில் வந்து ஃபோக்கஸ் வரும், ஒரு மோட்டிவேஷன் வரும், தட் ஐ வாண்ட் டு சிட் அண்ட் ஸ்டடி. ஏன் நார்த் ஈஸ்ட்? நம்ம நார்த் ஈஸ்ட்னு சொல்லும்போது நிறைய பேரண்ட்ஸ் யூ கேன் கனெக்ட் வித் மீ, நம்ம அந்த டைரெக்ஷனில் உட்காந்து பூஜை எல்லாம் பண்ணுவோம். எக்ஸ்கியூஸ் மீ, நார்த் ஈஸ்ட்னா வடகிழக்கு. ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் இன் தமிழ், ஐ டோன்ட் நோ வாட் இஸ். நார்த் ஈஸ்ட்னா வடகிழக்கு, நார்த்னா வடக்கு, ஈஸ்ட்னா கிழக்கு, வடகிழக்கு. So that comes in between north, basically you can explain, it comes in between north and east is the northeast direction. And the direction வந்து mind காக இருக்குங்க சார். So you can explain in the Tamil what the direction exactly means. நார்த்துக்கு ஈஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்க டைரக்ஷன் பேர் நார்த் ஈஸ்ட். ஐயோ நானும் அதே சொல்கிறேனே. வடகிழக்குனா வடக்குக்கும் கிழக்கு பக்கத்துக்கும் வடக்கு பக்கத்துக்கும் நடுவில் இருக்கிற ஏரியாவுக்கு தான் வடகிழக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த டைரெக்ஷனில் உட்காந்து நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபோக்கஸ், உங்களோட படிப்பில் வந்து கான்சன்ட்ரேஷன் அண்ட் நிச்சயமாக இப்போ நீங்கள் ஒரு ஆவரேஜான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து 20 to 30% வந்து இன்க்ரீஸ் வரும் உங்கள் மார்க்ஸில். ஏன்னா அதாவது அந்த அந்த ஏரியாவில் உட்காந்து படிக்கும்போது உங்களுடைய ஞாபக சக்தி எல்லாம் ஜாஸ்தி ஆகும்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம ஒரு வீட்டில் இருக்கும்போது நம்ம வீட்டில் நம்மளை தவிர ஒருத்தவங்க இருக்காங்க. நம்ம வீட்டில் யாருன்னா வாஸ்து புருஷ். அந்த வீட்டில் இருக்கும்போது அவங்க நம்மளோட வீட்டில் தலைக்கீழே தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட மைண்டோட பார்ட் வந்து நார்த் ஈஸ்டில் வரும். ஸோ நார்த் ஈஸ்ட் வந்து எப்போவுமே அங்கே உட்காந்து படிச்சிங்கன்னா யூ வில் கெட் அ குட் கிளாரிட்டி இன் யோர் மைண்ட். நீங்கள் படிக்கும்போது அந்த ஏதோ ஒரு பக்கத்தில் ரூமில் உட்காந்து படிக்கிறீங்க. ஸோ அது அந்த பொசிஷன் வந்து அந்த இடம் வந்து பாருங்கள், வடகிழக்கான்னு அந்த அந்த சைடில் உட்காந்து படிங்க. எந்த இடத்துல உட்காந்தா என்ன ஃபார் எ சேஞ்ச், அந்த இடத்துல உட்காந்து படித்து பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது மாற்றம் வருதான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட், நம்மக்கிட்ட 2 கை இருக்குது, 2 கால் இருக்குது, 2 மூக்கு இருக்குது, 2 காது இருக்குது, ரைட்? ஸோ கால் கையெல்லாம் புரியுது எதுக்காக 2 கொடுத்துருக்காங்க. ஆனால் டு யூ நோ ஏன் வந்து 2 மூக்கு கொடுத்துருக்காங்க? நம்ம 2 மூக்குலேருந்து சாசம் எடுக்கிறோம் தெரியுங்களா? அண்ட் இட் இஸ் நாட் ஆல்வேஸ் வந்து நம்மளோட 2 நாஸ்ட்ரல்ஸும் ஆனாக இருக்கும். நம்ம ஏதோ லெஃப்ட்லேருந்து மூச்சு வாங்கிட்டு இருப்போம், இல்லைன்னா ரைட்லேருந்து மூச்சு வாங்கிட்டு இருப்போம். நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சி, உங்களோட ரைட் நாஸ்ட்ரல்ஸ் ஆக்டிவேட் இருக்கும், ஆனால் இல்லைன்னா லெஃப்ட் இருக்கும், ஆனால் 2மே இருக்காது. நம்ம மூச்சு விடுறோம்ல, நம்ம 2 மூக்கு வழியாகவும் நம்ம மூச்சு விடுறதில்ல. ஒரு ஓட்டையில் நம்ம மூச்சு இழுத்து ஒரு ஓட்டையில் வெளியில் விடுறோம். அட் அ ஸ்டேஜ் 2 ஓட்டை வழியாக நம்ம மூச்சு இழுக்கிறதும் இல்லை, 2 ஓட்டை வழியாக விடுறதும் இல்லை. ஸோ காட் வந்து நம்மக்கிட்ட எல்லா சாதனமும் நம்ம உடம்புலேயே கொடுத்துருக்காங்க. இதில் என்ன நம்ம பண்ணலான்னா, நம்மளோட என்ன காலையில் எந்திரிக்கிறோம், காலையில் ஒரு வாட் எவர் டைம் யூ வேக் அப், ஜஸ்ட் சி நீங்கள் எந்த நாஸ்ட்ரல்ஸ் வந்து ஆனாக இருக்குது, ஐ மீன் எந்த நாஸ்ட்ரல்ஸ் ஓடிட்டுருக்கு, அந்த கையோ இல்லை கால் எடுத்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வச்சிங்கன்னா அங்கேருந்து தான் வந்து நீங்கள் உங்களோட டேவை வந்து பிராரம்பம் பண்ணணும்.
So that is the basic rule God has given how to start your day. ஏன்னா லெஃப்ட் நாஸ்ட்ரில் அது வந்து நம்மளோட பிரெயினோட மைண்டோட பார்ட்டை டினோட் பண்ணுது. அதே மாதிரி லெஃப்ட் நாஸ்ட்ரில்ஸ் டினோட்ஸ் த ஃபிசிக்கல் ஒர்க். நம்ம வந்து ஓடுறோம், விளையாடுறோம், சமைக்கிறோம், அந்த எல்லாம் வேலை வந்து நம்ம ரைட் நாஸ்ட்ரில்ஸில் ஆனாக இருக்கும்போது பண்ணுவோம். அதே மாதிரி மனசில் வச்சு என்னென்ன ஏதோ அக்கௌண்ட்ஸ் பார்க்குறோமோ இல்லை படிக்கிறோமோ அதெல்லாம் வந்து நீங்கள் லெஃப்ட் நாஸ்ட்ரில்ஸில் இருக்கும்போது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும். ஏன்னா இது வந்து இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி காட் வந்து சிவ சர்வோத்தியாயில் சொல்லியிருக்காங்க. இந்த நாஸ்ட்ரில்ஸ் எதுக்காக, இந்த நாஸ்ட்ரில்ஸ் எதுக்காக. இப்போ இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நம்மளோட சயின்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க எதுக்காக நம்ம படிக்கணும், எப்படி நம்ம படிக்க உட்கார போடணும், எந்த நேரத்தில் நம்ம படிக்க உட்காரணும்னு சொல்லி எவ்ரி டைம் யூ கான்ட் கோ அண்ட் செக் த டைம், எவ்வளோ மணி ஆகுது, சாயங்காலம் ஆயிடுச்சா, இந்த மாதிரி பண்ண முடியாது. ஆனால் இதே நீங்கள் யூ ஜஸ்ட் கேன் செக், ஓகே லெஃப்ட் நாஸ்ட்ரில்ஸ் ஆனாக இருக்கா, சரி நான் இப்போ படிக்க உட்காந்தேன்னா எனக்கு சரியாக இருக்கும். ரைட் நாஸ்ட்ரில்ஸ் ஆனாக இருக்கா, நான் வேலை பண்ணேன்னா எனக்கு சரியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டெய்லி ரொட்டீனில் நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு லைஃப்பில் எப்போ வந்து ஸ்லோவாக சேஞ்சஸ் ஆகி நம்ம முன்னேறுவோமோ நம்மளுக்கே யூ வில் ஆல்சோ நாட் நோ. ஏன்னா இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் ஜென்ரலாக எடுத்தோம்னா we can see that there is an improvement in our life, there is an improvement in our lifestyles. Okay. So last but not least, I would request everyone, especially the parents and the teachers out here, ஏன்னா நீங்கள் இங்கே வரைக்கும் வந்து சேர்ந்துருக்கீங்கன்னா அதோட கான்ட்ரிபியூஷன் இஸ் சம்வேர் இஸ் கிவன் ஃப்ரம் யோர் டீச்சர்ஸ், ரைட்? உங்களுக்கும் ஆசிரியர்கள் இருந்திருப்பாங்க, ரைட்? நீங்கள் வந்து ஆசிரியர்கள் உங்கள் லைஃப்பில் இல்லாமல் நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. இஸ் தேர் எனி ஒன் ஹூ டஸ் நாட் ஹேவ் எனி டீச்சர் இன் யோர் லைஃப்? அப்படி யாரும் இங்கே இருக்கீங்களா? Our mother is the first teacher. Correct. So without teacher we can't live. So just sit straight and relax. கண்ணை மூடிக்கோங்க. We'll just take this day as an opportunity to thank God for giving us a teacher in our life. அவங்கனால நம்ம இது வரைக்கும் வந்திருக்கோம். அது ஒரு கிராட்டிடியூடாக நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் ஆசிரியர்கள்னா உடனே நம்ம ஸ்கூலில் படிக்கிற டீச்சர்ஸ் மட்டும் டீச்சர்ஸ் இல்லை. நமக்கு யாரெல்லாம் நமக்கு உதவியாக யாரெல்லாம் நமக்கு எதை சொல்லி கொடுத்தாலும் அவங்க எல்லாருமே நமக்கு ஆசிரியர்கள் தான். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டீச்சர் வந்து நம்மளுடைய அம்மா தான். ஸோ இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஹைத்தல் நம்ம இதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு இதுவரையிலும் நம்ம லைஃப்பில் குருவாக நமக்கு உதவுன எல்லா ஆசிரியர்களுக்கும் நன்றி சொல்கிறதுக்கு எல்லாரும் சப்படம் போட்டு எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக உட்காந்து கண்ணை மூடி உட்காருங்க. கொஞ்ச நேரம் உங்களுக்கு தேங்க் பண்ணலாம். Sit straight. I want silence. குட்டீஸ் எல்லாரும் உட்காருங்க. கண்ணை மூடுங்க. கண்ணை மூடணும். கண்ணை மூடு. Fold your hands. கை கட்டுங்க. எல்லாரும். Teachers, yeah. கையை கட்டுங்கன்னு சொன்னேன், கையை தட்ட சொல்லல. கண்ணை மூடி உட்காருங்க. கண்ணை மூடி உட்காருங்க. எப்படி ப்ரே பண்றதுன்னு மேன் சொல்லுவாங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் இவ்வளோ நம்மளுடைய இந்த வயசுக்கு எத்தனையோ பேர் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு தேங்க் பண்ணுறோம். எப்பயுமே ஒரு சின்ன விஷயம் யார் எது நமக்கு பண்ணினாலும் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நன்றி சொல்லணும். அதுதான் நம்மளுடைய முக்கியமான ஒரு நல்ல பழக்கம். Close your eyes. Everyone's boys sit straight and close your eyes. Boys, close your eyes. My dear parents, நீங்களும் எல்லாரும் க்ளோஸ் பண்ணுங்க. Imagine you are in your classroom. Parents, நீங்களும் ஒரு தடவை ஸ்கூல்ல போயிருப்பீங்க. Okay, you are there in a classroom of your school. I want silence. கண்ணா எல்லாரும் உட்காந்துக்குங்க. உட்காந்து கண்ணை மூடுங்க. எல்லாரும் sit down. Sit down. I don't want anyone to roam.
Girls, Imagine that you are standing in a classroom visualizing all your teachers. யார் யார் உங்க டீச்சர்ஸ்ல ஒவ்வொரு பர்சன் யார் யார் எந்தெந்த ஸ்டேஜஸ்ல உங்களை ஒரு மென்டர்ஷிப்பா வந்து கைட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையும் நீங்க அங்க கிளாஸ் ரூம்ல பாக்குறீங்க. கண்ணை மூடிட்டு ஒரு கிளாஸ் இமேஜின் பண்ணுங்க. அந்த கிளாஸ் ரூம்ல நீங்க உங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து உங்களுக்கு குருவா இருந்த எல்லாரையும் அந்த இடத்துல எல்லாரும் அவங்க வந்து அங்க உட்கார்ந்துருக்கிற மாதிரி எல்லாரும் நினைங்க. ஒரு ஒருத்தரையா பாருங்க. ஒரு ஒருத்தரையா பார்க்கும்போது உங்களையும் அறியாம அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்தது ஞாபகத்துக்கு வரும். Can you see your teachers? ஒரு ஒருத்தரையா பாருங்க. ஒரு ஒருத்தரையா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்கள நினைக்கிறீங்க, அவங்கள பாக்குறீங்க. அந்த எமோஷன்ஸ் ஃபீல் பண்ணுங்க. அவங்களால உங்களுக்கு நடந்த நன்மைகளை நினைச்சு பாருங்க. அவங்க சொல்லி கொடுத்த ஒரு ஒரு நல்ல விஷயங்களை ஞாபகப்படுத்துங்க. அது உங்களுக்கு இப்ப இந்த நிமிஷம் இப்ப வந்து உங்களுக்கு அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு உதவுச்சுன்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க. ஒரு ஒருத்தருக்கும் தனித்தனியா மானசீகமா அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. அவங்க உங்களுக்கு உதவினதுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் உங்ககிட்ட இல்லாம உங்களுக்கு நீங்க மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு அவங்க ஒரு ஒரு காரியமும் பண்ணதுக்காக மனசார இந்த நிமிஷத்துல எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க. எல்லாம் நன்றி சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னு கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. ஓப்பன் யுவர் ஐஸ். ஹவ் யூ ஃபீல்? எப்படி இருந்தது எல்லாத்துக்கும்? எப்படி இருந்தது எல்லாருக்கும்? உங்களோட டீச்சர்ஸை பாத்தீங்களா? அதாவது சின்ன பசங்களை விட பெரியவங்க வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் உங்களால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இவ்வளோ நேரம் என்னைய வந்து உட்காந்து நிம்மதியாக வாட் யூ கைஸ் ஹர்ட், அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல். ரொம்ப சூப்பராக. இன்னும் அவங்க இங்கிலீஷில் பேசுனாங்கன்னா இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஆனாலுமே தமிழ் இந்த அளவுக்கு பேசுவாங்கன்னு நான் நினைக்கல. தேங்க்யூ. அதேமாரி அவங்க வந்து மேடம் உப்பரை அவங்க சொல்கிற விஷயம் உங்கள் அம்மா அப்பா வீட்டில் ஃபேமிலியில் போய் உங்களுக்கு வாஸ்து பற்றி ஏதோ ஒரு இஷ்யூ எந்த பிரச்சனை இருந்தாலுமே நீங்கள் உங்கள் ஹெச்எம் மேடம் கிட்ட சொல்லுங்கள். மேடம் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீயாகவே அவங்களுக்கு சொல்லுவாங்க. இது ஒன்லி கவர்மெண்ட் ஸ்கூல், உங்கள் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு மட்டும்தான். மற்ற பக்கம் ஒரு தடவை போயிட்டு வர்றதுக்கு மட்டும் அவங்க 40,000 50,000 ரூபா பே பண்ணாலுமே 10 நாள் 1 மாதம் முன்னாடி சொன்னால் தான் அவங்க போகிறாங்க. இது கவர்மெண்ட் ஸ்கூல்னால அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு பண்ணி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கைத்தட்டி பாராட்டலாம். குழந்தைங்க, டீச்சர்ஸ் எல்லா பேருமே ரொம்ப நன்றி. மேடம் வந்து ரொம்ப அழகாக வந்து இந்த வாஸ்து இதை பற்றி சொன்னாங்க. உங்களுடைய படிப்புக்கு வந்து வடகிழக்கு மூலையில் உட்காந்து நீங்கள் படித்தேன்னா நல்லா உன்னுடைய படிப்பினுடைய நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற தெளிவான ஒரு இது சொல்லியிருக்காங்க. மேடமுக்கு நமது பள்ளியின் சார்பாக ஒரு வாழ்த்துக்களும்.
மயிலேறி கைலாயம் தன்னை சுழலவரும் இளையவனை தொழுவார் தாளவி தம்பரம் உடையவர் காணம் மயிலேறி கைலாயம் தன்னை சுழலவரும் இளையவனை தொழுவார் தாளவி தம்பரம் உடையவர் காணம் மயிலேறி கைலாயம் தன்னை சுழலவரும் இளையவனை தொழுவார் தாளவி தம்பரம் உடையவர் குடு என்ன கிட்ட குடு என்ன கிட்ட ஜனகிட்ட ஜனகிட்ட மலை முறிய வரும் முருகன் அருள் பெற்று கதியது பெறலாம் கடல் கிழிய மலை முறிய வரும் முருகன் அருள் பெற்று கதியது பெறலாம் கடல் கிழிய